தெய்வமா வணங்குறவா. ஒண்ணு விடகல்வார் போலிருந்தார் என விருவி, ஐயோ வந்தவர் எங்கேயா போயிடுவாரோ, இந்த தானிப்பூன் சொன்னது போராது, நம்மளுமே சொல்லணும். விரைந்து சொல்றாரு எங்க ஆசிரியர், மனை கடன் உடைய திருவெண்காட்டு அம்மை மனை தலை எய்தி. மனை கடன், இந்த வீட்டு தர்மம். வந்தவர் சாப்பிடாம போக கூடாது. வந்தவர் சாப்பிடாம போனா உங்களுக்கு ஒரு ஸ்வேதாச்சுர உபனிஷத்து வேணா சொல்லிடலான்னு பாக்குறேன். ஒரு நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா பசுவை கொன்ன பாவம் வரும். 2 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம சிசுவை கொன்ன பாவம் வரும். 3 நாள் அடியார் நம்ம வீட்டுல பட்டினி கிடந்தா நம்ம செய்த சிவதர்மம் அத்தனையும் அழிஞ்சு போயிடும். நான் சொல்லல, ஸ்வேதாச்சுர உபநிடதம். அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார், இன்றைக்கு எம்பெருமான் யாரையும் கண்டிலர் தேடி போனார். வம்பனீர் எழுந்தருளி, வம்புக வார்த்தை வருது. வம்புனா புதுமைன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் அதில் இருக்கு, துணிக்குது. அதான் துணிப்பொருள். சேக்கிழார் சொல்றார், வம்புகார மனுஷனா வந்தையா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வம்பன நீர் எழுந்தருளி வரும் திரு வேடம் கண்டால் தம்பெரிய பேரன்றே மிக மிகவர் இனித்தாளார். இப்ப சாமி பார்க்கிறார் அந்த பொண்ணை. யார? திருவெண்காட்டு அம்மைய. ஓ, உள்ள இருந்து அடியார் சாப்பிடாம போயிடக்கூடாதுன்னு அவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டு, ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டு, கவனம் எடுத்துக்கிட்டு வாயில்ல வந்து என்கிட்ட சொல்றியா? சொல்றார், ஒப்பில் மனையறம் புறப்பீர். பெண்ணுக்கு கிடைத்த நற்சான்றிதழ். உத்தராபதி உள்ளோம். உத்தரம்னா வடக்கு, பதினா இடம். வடக்கேன்னு வந்திருக்கேங்கிறார். திருக்கையிலேருந்து வந்தார்ல. செப்பருந்தீர் சிறு தொண்டர் தம்மை காண சேர்ந்தனம் யாம், எப்பரிசும் அவர் வழி எங்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் ஆத்தி மரத்துல இருக்கேன். அந்த ஆத்தி மரம் கணபதி சரத்துல,